துவரம் பருப்பு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இத நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊத்தி, மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர்ல வச்சு ஒரு 4, 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் ரேஷன் துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கடையில வாங்கக்கூடிய துவரம் பருப்பு இருந்தா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க குக்கர்ல இல்லாம தனியா வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு மேல் மாவு வந்து தயார் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமாக இந்த பேசன்ல நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இந்த மாவு வந்து அப்படியே கைகளில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு இந்த மாதிரி பிசையணும். கோதுமை மாவு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து தளர்த்தியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு பிசைஞ்சா இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே இந்த மாவு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒரு வாணலியில் அடிகனமான வாணலி அல்லது நான்ஸ்டிக் தவா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு இப்போ வேக வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பு சேர்த்திக்கிட்டு அதுலேயே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து இது வந்து நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூரணம் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி திரண்டு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் இது நல்லா கெட்டிப்பட்டு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம். அந்த கோதுமை மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அந்த கல் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள் இந்த மேல் மாவு வந்து ஒரு வாழை இலை அல்லது பாலிதீன் கவரு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மேல் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியதை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பை வந்து வேக வச்சு உருட்டி வச்சுருந்தோம். அந்த பூரணத்தை வந்து இதில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணி தட்டி எடுத்து இப்போ தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஒரு சைடு வெந்த உடனேவே திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான துவரம் பருப்பு போளி நம்மளுக்கு ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்ணுன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா போளிகளையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது ஒப்புட்டோன்னு சொல்லுவாங்க. கடலை பருப்பில் செய்வாங்க, தேங்காய் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் துவரம் பருப்பு யூஸ் பண்ணி செய்கிறது இவ்வளோ டேஸ்ட்டாக அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் கோதுமை மாவில் துவரம் பருப்பில் செஞ்சு அதில் வச்சு போளி செய்கிறப்ப செம டேஸ்ட்டாக இருந்தது. பிரித்து பார்த்தோம் அப்படின்னா லேயராக அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த தடவை போகி பண்டிகைக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி துவரம் பருப்பு யூஸ் பண்ணி கோதுமை மாவு மேல் மாவுக்கு யூஸ் பண்ணி இதே மாதிரி போளி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.